காங்கிரஸ் இதில் கலந்ததுன்னா அவங்க ராம ஜென்மபூமியை ஆதரிக்கிற மாதிரி வந்துடும். கலந்துக்கலைன்னா இந்துக்களோட ஓட்டுகள் வராது. இந்த விழா வந்து இந்துக்களோட விழாங்கிறத மாறி தேசிய விழாவாக மோடி கொண்டாடுறார். ராமருக்கு இத்தனை வருஷமாக இல்லாத கோயில் மோடி கட்டி முடிச்சார். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டார். காங்கிரஸில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, உலகத்திலேருந்து எவ்வளோ பிளேனில் ஸ்பெஷல் பிளேனில் வராங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை மிக்க நாடு. இந்த பெருமையில காங்கிரஸ் கலந்துட்டா காங்கிரஸுக்கு நல்லது. காங்கிரஸ் கலந்துக்காம பாய்காட் பண்ணா, இன்ஃபேக்ட் எவ்வளோ முஸ்லீம் ராம ஜென்மபூமி விழாவில் கலந்துக்கிறாங்க தெரியுமா? ராம ஜென்மபூமி வரக்கூடாதுன்னு கேஸ் போட்ட அஷீம் அன்சாரி ஓட மகன் இக்பல் அன்சாரி கலந்துக்கிறார். அவர் சொல்றார், பூரி சங்கராச்சாரியருக்கு என்ன பிரச்சனைன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைன்னு ஒரு கோபம். இவர் நினைச்சாரு இவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி உட்கார வச்சு ராமர் கோயில் கட்ட சொல்லுவாங்க. மோடி அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டார். இத்தனை நாளாக இந்தியானா தாஜ்மஹால் தாஜ்மஹால் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்தியானா தாஜ்மஹால் அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. வருங்காலங்களில் இந்தியா என்றால் அயோத்தி கோயில், ராமர் பிறந்த இடம் அப்படின்ற நிலைமை வரும். ஐந்து தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் சாம்சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், தேங்க்யூ சார். இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடைபெற போகுது. இதில் காங்கிரஸ் கலந்து கொள்ளுமா சார்? கலந்துக்கிட்டால் என்ன அவங்களுக்கு லாபம்? இல்லை அப்படின்னா என்ன எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கக்கூடும் சார்? காங்கிரஸுக்கு இது ஒரு இடியாப்ப சிக்கல். ராமர் வடிவில் பிரச்சனை வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி முதல்லேருந்தே ராம ஜென்மபூமிக்கு ஆதரவாக தான் இருக்குது. அத்வானி வந்து ரத யாத்திரை போனார் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ராம ஜென்மபூமி போகணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அது நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயந்தான். இந்தியாங்கிறது என்னன்னாலும் செக்குலர் கண்ட்ரியாக இருந்தால் கூட ராமர் பிறந்த நாடுங்கிறதுனால, இப்படி இலங்கையிலேயே வந்து ராமர் கோயில் இருக்குது. இலங்கை இப்போ எல்லாம் டூரிசம் போயிட்டு வர, ராமாயண டூரிசம். அப்படி இருக்கும்போது ராமர் நம்ம கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ் இதில் கலந்ததுன்னா அவங்க ராம ஜென்மபூமியை ஆதரிக்கிற மாதிரி வந்துடும். கலந்துக்கலைன்னா இந்துக்களோட ஓட்டுகள் வராது. இந்த விழா வந்து இந்துக்களோட விழாங்கிறத மாறி ஒரு தேசிய விழாவாக மோடி கொண்டாடுறார். 4000 இந்து சாமியார்களை கூப்பிட்டுறார். மற்ற மதத்தினர் நிறையா கூப்பிட்டுருக்கார். அவர் வந்து இந்து மத விழாவாக பண்ணல. இந்து மத முறை பிரகாரம் பூஜை பண்ணால் கூட இது ஒரு தேசிய விழா. அதான் நேற்று யாரோ சொன்னாங்க, ஆகஸ்ட் 15 எப்படி சுதந்திர தினமோ இனிமேல் ஜனவரி 22 ராமர் தினம்னு கொண்டாடப்படும். ஏன்னா ராமருக்கு இத்தனை வருஷமாக இல்லாத கோயில் மோடி கட்டி முடித்தார். அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டார். காங்கிரஸில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அது செக்குலர் கட்சி, தப்பில்லை, எல்லா மதங்களும் வேணும். ஆனால் காங்கிரஸில் ஒரு சிலர் இந்து மதத்தை மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சாஃப்ட் இந்துத்துவா வந்து காங்கிரஸ் நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் கபில் சிபல் இருந்தார், கமல்நாத், இவங்கெல்லாம் வந்து சாஃப்ட் இந்துத்துவா கோயிலுக்கு போவாங்க. ஏன் ராகுல் காந்தியே நான் காஷ்மீர் பிராமின் சொன்னவர் தானே, பூனல் இருக்குன்னு சொன்னவர் தானே. ஆனால் எல்லாமே என்ன ப்ராப்ளம்னா, அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நம்ம அங்கே போயிட்டோன்னா கிரெடிட் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தா மாதிரி ஆகிடுமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம். சரி, நீங்கள் கட்டுற கோயில் இது பாரதிய ஜனதா கட்சி கோயில் கிடையாது, இந்துக்கள் கோயிலும் கிடையாது, தேசிய கோயில், நம்ம தேசத்தோட ஒரு கோயில். இதை பாரதிய ஜனதா கட்சியும் கிளைம் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கம் கிளைம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி அறக்கட்டளை இருக்குது, அவங்க தான் பண்ண போகிறாங்க. நாளைக்கு பாரதிய ஜனதா வரந்தாலும் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்கிறது முட்டாள்தனம். இது ஒரு கோயில். எப்படி சோம்நாத் கோயில் சர்தார் வல்லபாய் பட்டேலால் புனரமைக்கப்பட்டது, அது இஸ்லாமிய படையெடுப்பால் அழிந்து போன கோயில் சோம்நாத். சிவனோட ரொம்ப முக்கியமான கோயில் அது, காசி ராமேஸ்வரம் மாதிரி. அதை வந்து பண்ணவர் காங்கிரஸ் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பண்ணார். அதனால் ஒரு அரசாங்கம் கோயில் கட்டுறதையோ மசூதி கட்டுறதையோ சர்ச்சு கட்டுறதையோ தப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு செய்யக்கூடிய பணியில் கோயில் கட்டுறது ஒரு பணி. அதான் யாரும் சொன்னாங்க, இனிமேல் இந்தியாங்கிறது தாஜ்மஹால் நாடுங்கிறது மாதிரி இனிமேல் இந்தியாங்கிறது ராம ஜென்மபூமின்னு மாறிடும். தாஜ்மஹால்ங்கிறது ஒரு மயான பூமி, அது ஒன்றும் பெருசு இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, துக்ககரமான நிகழ்வு. இது அப்படி இல்லை, ராமர் பிறந்த இடம். பார்த்தீங்கன்னா அயோத்தியா அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகத்திலேருந்து எவ்வளோ பிளேனில் ஸ்பெஷல் பிளேனில் வராங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை மிக்க நாடு. இந்த பெருமையில் காங்கிரஸ் கலந்துட்டா காங்கிரஸுக்கு நல்லது. காங்கிரஸ் கலந்துக்காமல் பாய்காட் பண்ணால் காங்கிரஸை மக்கள் பாய்காட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து செக்குலர் கட்சின்னா எல்லா மதத்தையும் மதிக்கணும். இந்து மதத்தை தவிர்த்து நீங்கள் செக்குலர் கட்சியாக இருக்கணும்னா அப்போ இந்து மதத்து மேலே துவேஷம் இருக்குன்னு தானே அர்த்தம்.
இப்போ சிபிஎம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு, போகிறது இல்லைன்னு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம். அது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு கடவுளுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க போகிறாங்க. அவங்க வந்து இந்துக்கள் ஓட்டு வாங்க போகிறதில்ல, இந்துக்களுக்கு ஓட்டு போட்டு கூட கவலைப்பட போகிறதில்ல. காங்கிரஸ் அப்படி இல்லை. வட மாநிலங்களில் இந்துக்கள் தான் பிரதானமாக ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸ் பகிஷ்கரிச்சால் ஜனங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அயோத்திக்கு போகலையா, ஆனால் என்ன பண்ணும் காங்கிரஸ், 2ஆம் கட்ட தலைவர்கள் அமுச்சு வச்சுட்டு எங்களுக்கு வேறு வேலை இருக்குன்ற மாதிரி பண்ணும். அதையும் மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. ஆனால் காங்கிரஸ்லேயே கமல்நாத் போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறாங்களாம், காங்கிரஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ராமர் கோயில் வந்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைமையை எதிர்ப்பை மீறி கூட காங்கிரஸ் தலைவர்கள் முக்கியமான தலைவர்களை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இல்லை பாஜக வந்து அந்த எடுத்து நிறுவறனால காங்கிரஸ் வந்து புறக்கணிக்குதா சார் இந்த நிகழ்ச்சியை? பாஜகவோட ஷோன்னு காங்கிரஸ் நினைக்குது. இது பாஜகவோட ஒரு விழா. மத்திய அரசாங்கம் என்னதான் இருந்தால் கூட மோடி வரும்போது அந்த இடத்துல எந்த காங்கிரஸ் தலைவர் போனால் கூட, ராகுல் காந்தி போனால் கூட 2வது இடம் தான் கிடைக்கும். மோடி இருக்காருன்னா அவருக்கு தான் முதலிடம். எந்த ஒரு எதிர்கட்சி தலைவருமே 2வது இடத்துல இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் சந்திக்கிற ஒரே இடம் எப்போன்னா மகாத்மா காந்தி நினைவு நாள், நெஹ்ரு நினைவு நாள், ராஜீவ் அந்த மாதிரி நினைவு நாளில் தான், காந்தி நினைவு நாள், பிறந்த நாளில் அந்த ராஜ்காட்டுக்கு போவாங்க. மீது எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்க மாட்டாங்க, ஒன்றா இருக்க மாட்டாங்க. புரோட்டோகால் பிரகாரம் வராது. ஆகவே காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நம்ம போனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்மளே ஒரு அங்கீகாரம் கொடுத்தா மாதிரி ஆகிடுமோன்னு பயம். அந்த பயம் உண்மையானது இல்லை. ஆனால் அந்த பயத்தில் மாட்டிட்டு, இடியாப்ப சிக்கலில் மாட்டிட்டு போகணுமா வேணாமான்னு பயந்துட்டு இருக்காங்க. சார் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு? இந்தி கூட்டணியில் கண்டிப்பாக பல கட்சிகள் கலந்துக்க போகிறது. உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கார், எங்களை மகிழ்ச்சி கூப்பிடல அப்படி. அவருக்கு உள்ளுக்குள்ள மனசில் என்னதான் ஒரு காங்கிரஸ் இருந்தாலும் அவர் இந்தி கூட்டணியில் இருக்கார். அவருக்கு ஒரு, எனக்கு தெரிஞ்சு இந்த வட இந்திய தலைவர்கள் அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. நிதிஷ்குமாரும் போவார். மோடி என்ன பண்ணார், எல்லா தலைவர்களும் கூப்பிட்டுருக்கார், யாரையும் விட்டு வைக்கல. ஸ்டாலின் வீட்டிலேயே போய் கூப்பிட்டாங்க, கலைஞர் வீட்டில் கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. வந்து அழைப்பிடுது கட்சி சார்பு இல்லாமல் எல்லா மதத்தினருக்கும், எல்லா முதல்வருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, இதனுக்கும் இந்தி கூட்டணிக்கும் காங்கிரஸ் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் போகும்போது நம்ம போகலைன்னா நல்லா இருக்குமா, காங்கிரஸ் போகலைன்னா நம்ம போனால் காங்கிரஸ் தப்பாக எடுத்துக்காதா அப்படின்ற ஒரு அச்சம். இது இது இந்தி கூட்டணிக்கும் குழப்பம்தான். போனாலும் தப்பு, போகலைனாலும் தப்பு. போனால் பாரதிய ஜனதா கட்சி தான் ராமர் கோயில் கட்டினி நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஜனங்க மத்தியில் எடுபடாது. நீங்கள் கோயில் கட்டினான்னு சொல்ல முடியாது தேர்தல் வாக்குறுதியில். ஏன்னா கோயில் நீங்களே போயிருக்கீங்களே. போகலன்னா ஜனங்க பார்ப்பாங்க, ராமர் ஜென்ம கோயிலுக்கு போகலையா, நீ இந்து மதத்துக்கு அகேன்ஸ்டா, போ, உனக்கு ஓட்டு கிடையாது, எல்லாம் மோடிக்கே குத்துமாங்க. ஸோ இருதலை கொள்ளி எறும்புன்னு இருக்குது பாருங்கள். அந்த நிலைமையில் காங்கிரஸ் இருக்குது, இந்தி கூட்டணி இருக்குது. இதுலேருந்து அவங்க தப்பிச்சு வரணுன்னா ஒரு தைரியமான ஸ்டாண்ட் எடுத்து, இது பாரதிய ஜனதா கட்சியின் விழா அல்ல, இந்திய அரசாங்கத்தின் விழா இல்லை, தேசிய விழா. ராமர் என்பது தேசிய அவதார புருஷன். அவதார புருஷன் எல்லாத்துக்கும் சொந்தமானவர். கிருஷ்ணர் மாதிரி, ராமர் மாதிரி. இப்போ சிவலிங்கம், இப்போ சிவனை பார்க்குறதுக்கு நம்ம இமயமலைக்கு போகிறோம். இமயமலையில் போய் சிவனை பார்க்க எவ்வளோ பேர் வருஷம் போகிறாங்க. அது இமயமலை நம்ம ஊரில் இல்லை, நேபாள் வழியாக போகிறோம். அந்த நாடு இல்லை எங்களுக்கு இமயமலை வேணாம், இங்கே வரக்கூடாது அப்படி சொல்லுதா? இல்லை. ஸோ ஒரு நாடுங்கிறது கலாச்சாரமும் வழிபாட்டு முறையும் இணைந்தது தான் ஒரு நாடு. வெறும் மக்கள் மட்டும் நாடு இல்லை. சைனாவே அப்படி மவுண்ட் கைலாச மலை, சிவன் இருந்த இடத்துக்கு வரத்துக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்கும்போது ஒரு ராம ஜென்மபூமி போகிறதுல என்னையா பிரச்சனை வருதுன்னு ஜனம் கேட்காம இருப்பாங்களா? இல்லை, இந்த சிறுபான்மையர் மக்களை இந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சிறுபான்மையின் மக்களை ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற காரணத்தினால தான் காங்கிரஸ் கலந்துக்காமல் இருக்கா சார்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி எல்லாம் போகாத கோயிலே கிடையாது. சங்கராச்சாரியரை பார்த்துருக்காங்க, மகாபெரிவரை மீட் பண்ணியிருக்காங்க. அதை கூட சொல்லுவாங்க, கணத்துக்கு அப்புறம் உட்கார வச்சு பேசினார் சம்பிரதாய பிரகாரம்னு. பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருக்கும்போது சட்டையை கட்டிட்டு அனந்த பத்மநாத சாமி கோயிலுக்கு திருவேண்டரம் போனார். ஜனாதிபதி இருங்கவர் சட்டையை கட்டக்கூடாது. ஆர் வெங்கட்ராமன் அப்படி தான் ஒரு கோயிலுக்கு போனார், சட்டையை கட்ட மாட்டேன்னார், விட மாட்டேன்ட்டான். அவர் யார் தெரியுமா? ஜனாதிபதி தான். யாராக இருந்தால் என்னையா எங்கள் கோயிலில் சட்டை கட்டலாம் விட முடியாது, திரும்பி வந்தார் ஆர் வெங்கட்ராமன். பிரணாப் முகர்ஜி அப்படி இல்லை, நான் இங்கே பக்தனாக தான் போகிறேன், ஜனாதிபதியாக போல சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போடு போனார். ஸோ காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் இந்து மத வெறுப்பாளர்கள் எதிர்ப்பாளர்கள் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், சிறுபான்மையினர் மக்கள் கூட
நீங்கள் கோயிலுக்கு போகிறத அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து தப்பாக நினைக்கக்கூடிய, நீ எங்கள் கடவுளை திட்டாதீங்கன்னு சொல்ல உரிமை அவங்களுக்கு உண்டு, எங்கள் மதத்தை புண்படுத்தாதீங்கன்னு சொல்கிற உரிமை உண்டு, எங்கள் மதத்தை கேவலமாக பேசாதீங்கன்னு சொல்கிற முழு உரிமை உண்டு. அதில் எந்த மாற்றம் இருக்கிறதும் கிடையாது. நீங்கள் இந்து கோயிலுக்கு போனாதான் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு, இந்து கோயிலுக்கு போனீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இவங்களோட கற்பனை. எந்த சிறுபான்மையினரும், நான் எவ்வளோ சர்ச்சைக்கு போயிருக்கேன், எவ்வளோ மசூதிக்கு போயிருக்கேன், என்னை வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. யாரும் வந்தேன்னு யாரும் கேட்குறது இல்லை. வாங்க வாங்க உட்காருங்க. நம்ம அமெரிக்காவில் 25 வருஷம் ஒரு கிறிஸ்மஸும் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன். ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸு, மெத்தடிஸ்ட் எல்லாமே. அங்கே நமக்கு அந்த மாதிரி வேறுபாடு கிடையாது. ஆனால் அரசியல்வாதி என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ராமஜென்மபூமி போயிட்டா நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வராமல் போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தவறான எண்ணங்கள். கிறிஸ்தவர்களோ இந்து முஸ்லீம்களோ அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள். உங்கள் கடவுளை நீங்கள் வேண்டிக்கங்க, எங்கள் கடவுளை நாங்கள் வேண்டிக்கிறோம், அந்த லெவலில் தான் இருக்காங்களே தவிர யாரையும் தப்பாக பேச. இன்ஃபேக்ட் எவ்வளோ முஸ்லீம் ராம ஜென்மபூமி விழாவில் கலந்துக்கிறாங்க தெரியுமா? ராம ஜென்மபூமி வரக்கூடாதுன்னு கேஸ் போட்ட அஷீம் அன்சாரி ஓட மகன் இக்பல் அன்சாரி கலந்துக்கிறார். அவர் சொல்கிறார், அவங்க அப்பா வந்து இந்த கோயில் வரக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடினவர். 25-30 வருஷம் வாதாடினார். அவர் இறந்த பிறகு அவர் பையன் வாதாடினான். இப்போ அந்த கேஸில் வந்து ஜெயிச்சாவிட்டு அதுதாங்க இந்தியா. இந்தியாங்கிறது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் ஒற்றுமையாக வாழற நாடு. யாருக்கு எந்த மதம் ஆச்சரியமும் கிடையாது. நம்ம எல்லாரையும் மதிக்கிறோம், அவங்களும் நம்மளை மதிக்கிறாங்க. இப்போ இந்த அன்சாரி என்ன சொல்லியிருக்காரு, இக்பல் அன்சாரி, நான் கண்டிப்பாக கலந்துப்பேங்க, இது நம்ம நாட்டோட ஒரு விழான்னு சொல்லியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த மாதிரி தான் எல்லா முஸ்லீமும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் ஐயோ நம்ம போனால் முஸ்லீம் ஓட்டு வராதோ, கிறிஸ்டியன் ஓட்டு வராதோ. அப்படி பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் ஒரு பாதிரியார் பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்கிறதுக்கோசரம் அவரை பாதிரியார் பதவியிலேருந்து தூக்குனாங்க. அவர் பிஜேபியில் வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இல்லாமையே இருக்காங்க. ஆர்எஸ்எஸில் முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்சுன்னு ஒரு விங்கே இருக்குது. பொதுவான தகவல்கள் பிஜேபிக்கு வந்து கிறிஸ்டியனுக்கு அகெயின்ஸ்டு, முஸ்லீமுக்கு அகெயின்ஸ்டு, ஆர்எஸ்எஸ் கிறிஸ்டியன் அகெயின்ஸ்டு, முஸ்லீம் அகெயின்ஸ்டு, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லா மதத்தையும் அரவணைச்சுன்னு போனோம். அதனால தான் மோடியால் 6வது முறையாக 7வது முறையாக குஜராத்தில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கிற சிறுபான்மையினர்லாம் மோடி கட்சிக்கு தான் ஓட்டி போடுறாங்க. ஸோ இந்தியா வந்து காங்கிரஸ் நினைக்கிற இந்தியா இல்லை, எங்கேயோ போயிடுச்சு. இவங்க தான் 10ஆம் பதவித்தனமாக இங்கே போனால் ஓட்டு வராதுன்னு பயந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து திமுக கட்சி வந்து கலந்துக்குமா சார்? எனக்கு தெரிஞ்சு துர்கா ஸ்டாலினும் சேகர் பாபுவும் போகிறதா ஐடியாவில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க தனிப்பட்ட முறையில் போகலாம். ஒரு முதல்வர் மனைவியாக இருப்பதுனால அவங்க கோயிலுக்கு போகலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது தனி மனித சுதந்திரம், தனி மனித வழிபாட்டு. இப்போ அவங்க சர்ச்சுக்கு போனால் கூட நம்ம கேட்க உரிமை இல்லை. ஆனால் அவங்க கடவுள் பக்தி உள்ளவங்க எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்கள மாதிரி ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு அம்மையாரை பார்க்குறதே கஷ்டம். அவங்க வெளிப்படையாக இருக்காங்க. அவங்க நாடகம் இல்லை, ஒளிஞ்சு மறைஞ்சுன்னுலாம் போக மாட்டாங்க. துர்கா அம்மையார் கரெக்டாக கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு புடவை கட்டிட்டு பிரசாதத்தோட பழம்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க. பாராட்டுறோம். அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கூட சேகர் பாபு போவாங்க. முதலமைச்சரால் போகணுன்னு எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு 1008 அலுவலகம் இருக்கும், வேலை இருக்குது. இப்போ வெள்ளம் புயல் அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. இவங்க 2 பேரும் போனால் எனக்கு என்னென்னா, ஒரு முதலமைச்சரோட மனைவி போனால் அந்த கட்சியும் அரசாங்கமே போன மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை அப்படி அமைச்சர் போகிறாங்க, முதலமைச்சரோட மனைவி போகிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? அது வேடிக்கையாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ்லேருந்து யாரும் போகாமல் திமுகலேருந்து முதலமைச்சரோட மனைவியும் அமைச்சரும் கலந்துப்பாங்களான்னு தெரியாது. நேற்று வந்த தகவல் பிரகாரம் போகிறதா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இருந்தால் நல்லது, இல்லைன்னா கூட வருத்தம் கிடையாது. காங்கிரஸ் போகலன்னா தமிழ்நாட்டு மக்கள் மூஞ்சில் காரி உமிழ்வாங்க. ஏப்பா டிஎம்கேவே போயிருக்கு, நீ ஏன்பா போக மாட்டேங்க? இப்போ திமுகவில் கடவுள் பக்தி இல்லாதவங்க கிடையாது. எல்லாம் இப்போ கலைஞர் பீரியடில் பார்த்தீங்கன்னா யாருமே பிபிடி வைக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் பொட்டு வச்சுட்டு இருக்காங்க. வரவேற்பு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பீரியடில் பிடிஆரோட அப்பா மட்டும்தான் பொட்டு வச்சுட்டு இருப்பார். பழனிவேல் ராஜன் பிடிஆரோட அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆழ்வார், ஜெகத் ரட்சகன் எல்லாம் வைக்கிறேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிட்டு வருது. திமுகவும் கடவுள் நம்பிக்கை கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வருது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து இவங்க முதலமைச்சரோட மனைவியோ சேகர் பாபுவோ போய் காங்கிரஸ் போகலைன்னா அது காங்கிரஸுக்கு தான் அவமானம். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அவமானம், அகில இந்திய காங்கிரஸுக்கு அவமானம். நாளைக்கு என்ன மூஞ்சி வச்சு இந்துக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கலந்துக்கலாம், 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குமா சார்? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் காம்ப்ரமைஸ். எனக்கு 22ஆம் தேதிக்கு இன்னும் 10-12 நாள் இருக்குது, டைம் இருக்குது, 2 வாரம் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் போக மாட்டாங்க. 2ஆம் கமல்நாத், அப்புறம் அந்த மாதிரி ஒரு
அவங்க சில மாநில முதல்வர்கள் அந்த மாதிரி. இப்போ ரேவந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர். அந்த மாதிரி ஒரு 4 பேர் அமிச்சு காங்கிரஸ்லேருந்து நாங்கள் அமிச்சோம் அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டுவாங்கன்னு எனக்கு தோன்றுறது. சில பூரி சங்கராச்சாரியர் பார்த்தீங்கன்னா ராமர் சிலை தொட்டால் வந்து நான் வந்து விழாவை புறக்கணிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சார். உங்களோட கருத்து எப்படி சார்? இது வேடிக்கையாக இருக்குது. பூரி சங்கராச்சாரியார் ஏன் இந்த மாதிரி சொன்னான்னு தெரில. ஒன்றுங்க, தமிழ்நாட்டுக்கும் வட இந்திய கோயிலுக்கு என்ன வித்தியாசம்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கருவறைன்னு ஒன்று இருக்கும். அதை மீறி நீங்கள் பூணல் போட்ட ஐயராக இருந்தால் கூட உள்ளே விட மாட்டாங்க. அந்த பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ண முடியும். வேறு யாருமே போக முடியாது. ஓதுவார் கூட வெளியில் இருந்து தான் தேவார திருவா சொல்லுவார், உள்ளே போக முடியாது. அது ஒரு ஆகம விதி, அது நம்ம மதிக்கணும். வட இந்தியாவில் அப்படி இல்லை. எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் பெரிய இந்தியாவிலேயே உலகத்திலே பெரிய கோயில் காசி விஸ்வநாதர் கோயில், அங்கே போய் நான் போய் சிவலிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். நான் இல்லை, எந்த மதத்தினரும் ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே கிடையாது. வட இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். யார் வேணால் இங்கே நம்ம சாமியை தொடக்கூடாதுன்றமே, அங்கே தொடும்பாங்க. தொட்டு கும்பிடு, நீயே அபிஷேகம் பண்ணு, நீயே பாலை ஊற்று, நீயே எல்லாம் பண்ணு, பீஸ்மா உட்காந்துருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வட இந்தியாவில் மோடியா கும்பாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறாரு. நான் அந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட்டில் கூப்பிட்டு கேட்டேன். காலைல ஃபோன் பண்ணி அந்த சம்பக்கராய்கிட்ட பேச அவர் சொன்னார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறது யாருன்னா அந்த ஊர்லேயே பிரபலமான வாரணாசியில் லக்ஷ்மிகாந்த் தீக்ஷித் அப்படிங்கிற ஒரு தீக்ஷிதர் தான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறார். மோடி தொட்டு எடுத்து கொடுப்பார். ஒரு பிரதமன்ற முறையில் ஒரு மரியாதைக்கு மோடி உட்காந்து பூஜை பண்ணி எடுத்து கல்லில் போட்டு பண்ணுவாரெல்லாம் கிடையாது. எடுத்து பிரதமன்ற முறையில் கொடுக்கலாம். இப்போ திருப்பதிக்கு போகிறோம், சாமியோட எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, கண்ணில் ஊற்றிக்கிறோம், அது தப்பு இல்லை. சவுத்தில் தான் கருவறைக்குள்ளே போக முடியாது, நார்த்தில் யார் வேணால் போகலாம். ஆனால் பூரி சங்கராச்சாரியருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைன்னு ஒரு கோபம். ஏன்னா அவரோட பூரி கோயில் அந்த சங்கராச்சாரியார் மடங்கிறது பிரயாக்ராஜ் வரைக்கும் போகிறது. இவர் நினைச்சாரு இவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி உட்கார வச்சு ராமர் கோயில் கட்ட சொல்லுவாங்கன்னு. மோடி அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டார். இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா 4000 சன்னியாசிகள் சாதுக்கள் இந்தியா முழுக்க வரப்போகிறாங்க. மோடி ஒத்தட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பூரி சங்கராச்சாரியார் வந்து என்ன ப்ராப்ளம்னா, அவரை ஒதுக்கி வச்சுட்டோன்னு அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி அதே மோடியை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கார். மோடி மாதிரி ஒரு தலைவரால் தான் பண்ண முடியும், மோடி இந்துக்களோட எங்களுக்கு கண்கண்ட தெய்வம், அவர் இந்து மதத்தில் தைரியமான ஒரு பிரதமர், அதெல்லாம் சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு மோடி தொட்டா நான் போக மாட்டேன். சங்கராச்சாரியருக்கு ஒரே ஒரு கேள்வி, காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு பக்தரும் சிவலிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையான்னு அவர் மனசாட்சி கை வச்சு சொல்லுங்கள், அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். சார், இப்போ அயோத்தி ராமர் கோயில் வச்சு பாஜக வந்து அரசியல் செய்யுமா சார்? இதை வச்சு ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுமா? ராமர் கோயிலை வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வாங்கின காலம் உண்டு, மறுக்க முடியாது. மோடி காலத்துக்கு முன்பு அது ராமர் கோயில் கட்டணும் ரத யாத்திரை போனவர் யார்? அத்வானி. அந்த ரத யாத்திரையில் சாரதியாக போனது யார்? மோடிஜி. அத்வானி தான் அந்த போனார், அர்ஜுனன் மாதிரி. அப்போ பார்த்த சாரதி மாதிரி போனவர் மோடி. அப்போ ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஒரு அந்த கட்சியோட கொள்கையாக இருந்தது. மோடி அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சார். வாஜ்பாயோட ஆசை, தீன்தயாள் உபாத்யா, ஹெக்டேவர், இவங்களோட கட்சியோட முன்னோடிகள், அத்வானியோட ஆசை எல்லாம். அத்வானி இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கிறது, எல்லாம் கண்டிப்பாக போயிருப்பார். அவரும் முரளி மனோகர் ஜோஷியும் வெளியிலே போகிறது இல்லை, உடம்பு தள்ளாமை வயதான காலத்தினால. ஸோ அவங்க வராதனால வந்து மோடி அவங்கள கூப்பிடல, நிராகரித்தார், அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அயோத்தியாவை வச்சு ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் மோடி பீரியடில் இல்லை. ஆனால் இது ஒரு மோடியின் சாதனையாக பார்க்கப்படும். ஓட்டு வங்கி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் மோடிஜிக்கு அயோத்தியாவில் கிடையாது. ஆனால் இந்துக்கள் இந்தியாவில் மோடி மீது மரியாதை வைக்கிறதோடு இல்லாமல் பெருமையாக நினைக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்களே கோயில் ராமருக்கு, ரொம்ப நன்றியோடு இருக்கோம். ஸோ வாக்காளர்கள் நன்றியோடு மோடியை பார்க்குற காலம் வந்தாச்சு. ஸோ ராம ஜென்மபூமி வச்சு இனிமேல் ஓட்டு வாங்கணும், எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. 3rd term அவர் தான் வரப்போகிறாரு, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வரப்போகிறாரு. வட இந்திய மாநிலங்கள் முழுக்க கம்ப்ளீட்டாக இந்த ராமர் கோயிலுங்கிறது ஒரு மூமெண்ட் மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு தேசிய விழா. அவர் சொல்லிட்டார், இது வந்து இந்துக்களோட விழா இல்லை, எங்களோட பிஜேபியோட விழா இல்லை, நாட்டு மக்களோட விழா, எல்லார் வீட்லையும் வழக்கு எடுத்துங்க, அந்த மாதிரி பெரும் லெவலில் கொண்டு போகிறார். அதனால் இதை வச்சு வாக்கு வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில்
பாஜக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, மத்திய பிரதேச எலெக்ஷன் அப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருந்தாரு, நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னா உங்களுக்கு இலவச தரிசனம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி வெற்றி பெறலைன்னா அவங்க வந்து கட்டணத்தை வசூலிக்கிறதுல அந்த மும்முரத்தில் தான் பாஜகவும் செயல்பட்டுச்சா சார்? இல்லை அந்த மாதிரி இல்லை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அவருக்கு என்னன்னா அமித்ஷாவே சொன்னாராம், ஏன் சவுத் இந்தியாவில் மட்டும் கோயிலில் பணம் வாங்குறீங்க? இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலெலாம் போனீங்கன்னா டோக்கன் டிக்கெட்டு அர்ச்சனை எதுவுமே கிடையாது, கவுண்டரே கிடையாது. நீங்கள் ஒன்று டொனேட் பண்ணிக்கலாம், அங்கே யார் வேணால் போகலாம், க்யூ நின்று போய் சாமியை தொட்டு கும்பிட்டு வரலாம். காசி மட்டும் இல்லை, மதுரா எல்லா ஊர்லேயுமே அங்கே டோக்கன் சிஸ்டம் டிக்கெட்டு அதெல்லாம் திருப்பதி மாதிரியோ நம்ம பழனி மாதிரியோ திருச்செந்தூர் மாதிரியோலாம் கிடையாது. அமித்ஷாக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில், கர்நாடகாவில், ஆந்திராவில் பணத்தை வாங்கி சாமியை பார்க்க விட்றீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அது வந்து அரசாங்கத்தோட ஒரு திட்டம் தான். அது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாக்கும் தெரியும். அப்படி அவங்க சீரியஸாக இருந்தாங்கன்னா இந்தியா முழுக்க HRNC டிபார்ட்மெண்ட்டை ஒழிக்க வேண்டியது அவங்க கடமை. அது ஒரு ஆக்ட் ஒன்று வந்து இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் மடாதிபதி யார்கிட்டயே கொடுத்துடலாம். இப்போ சர்ச்சுகள் யார்கிட்ட இருக்குது? பாதிரியார்ட்ட இருக்குது. இஸ்லாமியரோட மசூதி யார்கிட்ட இருக்குது? அவங்களோட மத தலைவர்கள் நல்ல சிறப்பாக பண்ணுறாங்க. வக்ஃப் போர்டு இருந்தால் கூட வக்ஃப் போர்டு இஸ்லாமிய குரு அந்த மத வழிபாட்டோட ப்ராப்பர்ட்டியை நிர்வாகம் பண்ணுறதை தவிர மத வழிபாட்டில் தலையிடுறது கிடையாது வக்ஃப் போர்டு. அந்த மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகளும் ஆர்ச் பிஷப் தான் அந்த சர்ச்சோட தலைவர், அவர் எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவு, சிறப்பாக பண்ணுறாங்க. வேட்டிகனுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்களும் ஹைரார்க்கி வச்சுருக்காங்க, எல்லாம் இவங்க எடுக்க முடியாது. வேட்டிகனில் கூப்பிட்டு கேட்டு என்ன பண்ணுமோ அந்த உத்தரவு உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணப்படுது. ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே. இந்துக்களோட கோயில் மட்டுமே அரசாங்கங்கள் எப்படி ஆதிக்கம் பண்ண முடியும்னு ஆச்சரியத்தில் கேட்டிருக்கான். ஸோ அந்த மீனிங்கில் சொன்னார், எங்கள் ஆட்சி வந்ததுன்னா எல்லா கோயிலையும் திறந்து விடுவோம் அப்படின்னு. அதுக்கு ஆட்சி வரல டிக்கெட் போடுவோன்ற அந்த மீனிங்கில் இல்லை. கோயிலில் இது எல்லா பக்தர்களும் சமமாக பாவிக்கப்படணுங்கிறது பாஜகவோட ஒரு எண்ணம், அவ்வளோதான். ராம ஜென்ம பூமி வந்துட்டு இப்போ வருங்காலத்தில் இந்தியாவில் ஒரு அடையாளமாக பார்க்க முடியுமா சார்? இத்தனை நாளாக இந்தியானா தாஜ்மஹால்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்தியானா தாஜ்மஹால்னு அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலோ, ராமேஸ்வரம் கோயிலோ ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சனா தாஜ்மஹால்ங்கிறது ஒரு சமாதி, அவ்வளோதான், ஒரு மார்பிளில் கட்டப்பட்டது. வருங்காலங்களில் இந்தியா என்றால் அயோத்தி கோயில், ராமர் பிறந்த இடம் அப்படின்ற நிலைமை வரும். நான் எந்த மதத்துலையும் தப்பாக பேசலை. ஏன்னா தாஜ்மஹால் ஒரு மதத்துக்கு சொந்தமானது இல்லை, அரசாங்கத்தில் இடத்துல தான் இருக்குது. முகாலய அரசால் கட்டப்பட்டாலும் இந்தியாவோட ஒரு நினைவு சின்னம், ரெட் ஃபோர்ட் மாதிரி. ஸோ வருங்காலங்களில் ராமஜென்ம பூமி என்பதும் ராம்லீலா கோயில் என்பதும் ஒரு இந்தியாவின் அடையாளமாக, இப்போவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 1000 கோயில்களில் 22ஆம் தேதி ஸ்பெஷல் பூஜை பண்ண போகிறாங்க. அமெரிக்காவில் ஸ்பெஷல் அபிஷேகம். வர முடியாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் அமெரிக்காவிலேருந்து வராங்க. அங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் எல்லாரும் வராங்க. வர முடியாதவங்க அந்தந்த ஊர் கோயிலில் ராமருக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, பஜனை பண்ணி, தெருவாக அமெரிக்காவில் வீதி உலா பண்ணி ராமர் பேட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து அமெரிக்கா அரசாங்கமே, கனடா அரசாங்கமோ என்னடா இது ஊஸ் ராம், என்ன இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாங்களே, இப்படி பிளான் பண்ணுறாங்களேன்னு திகைச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு வியப்பாக வந்திருக்கு. ஸோ உலகெங்கும் வாழும் இந்துக்கள், இந்தியர்கள்னு கூட வச்சுக்கோங்க, இந்தியர்கள் எந்த ஊர் பாஸ்போர்ட் இருந்தாலும், வெளிநாட்டு பாஸ்போர்ட் இருந்தால் கூட மனதால் இந்தியர்கள் வரவேற்கும் ஒரு விழாவாக ராம ஜென்ம பூமி விழா எடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராம ஜென்ம பூமியை பார்க்கறதுக்கு அதனால தான் அவர் அலகாபாத்தோ வாரணாசியோ டெவலப் பண்ண மாதிரி இந்த அயோத்தியாவை டெவலப் பண்ணி பணம் செலவு பண்ணி நவீன விமான நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், தங்குமிடங்கள், ஏன்னா அவருக்கு தெரியும் ஆயிரக்கணக்கில் வர போகிறாங்க உலகத்திலேருந்து எல்லா நாளும். எல்லாம் இப்போ வராதுன்னு சொல்லி வச்சுருக்காங்களாம். பிப்ரவரிக்கு அப்புறம் அது ஒரு ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதிரி, திருப்பதி மாதிரி, திருவேண்டரம் அனந்த பத்மநாப சாமி கோயில் மாதிரி ஒரு சுற்றுலா தலமாக உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராமரை பார்க்கணும், கோயிலை பார்க்கணுன்னு உலகம் முழுக்க இந்துக்கள் காத்துட்டு இருக்காங்க, துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் இப்போ வர முடியாது, ஏன்னா கும்பலில் வந்து கொரோனா அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்குன்னு. ஆகவே ஸ்டடி ஸ்ட்ரீம் ஆஃப் விசிட்டர் வந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. இது இந்தியாவுக்கு 2 விதமான லாபம். அந்நிய செலாவணி மீட்டப்படும், லோக்கல் தொழில் வியாபாரம் பெருகும். ஏன்னா டூரிஸ்ட் வந்தாங்கன்னா கடையில் வாங்குவாங்க, உணவு, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, டூரிஸ்ட் காரு, இந்த வியாபாரம் பெருகும். அந்த ஊரோட எக்கானமி டெவலப் ஆகும், பொருளாதாரம் மேம்படும். இது ராமரால் எவ்வளோ சைட் டெவலப்மெண்ட் ஆகுது பாருங்கள். பக்கத்தில் இருக்க ஊருக்கெல்லாம் போவாங்க, அந்த சின்ன சின்ன ஊரெலாம் பலம் பெறும். அங்கேருந்து வந்து காசிக்கு போவாங்க, அப்புறம் எல்லா ஊருக்கும் போவாங்க. ஸோ இது வந்து சுற்றுலாத்தலம் மாதிரியும் புனித யாத்திரை பயணம் போகிற மாதிரியும் இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க.
எல்லாம் பிப்ரவரி மார்ச் தான் போகிறாங்க. சொல்லிட்டாங்க ஜனவரி போக முடியாதுங்க, கும்பலில் முடிக்கிறது பிப்ரவரி மார்ச்சில் போகலான்னு. ஸ்பெஷல் விமானங்கள், பிளேனு, ட்ரெயின் அந்த மாதிரிலாம் விடலாம். ஸோ இந்தியாவோட பொருளாதாரத்தை ராமர் ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துவாருன்னு எதிர்பார்த்தா அது உண்மைதான். ஏன்னா அது டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறி பெருமளவு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்கும். இந்தியாவிலேருந்தும் அது இடங்கடி போவாங்க. ஒரு திருப்பதி மாதிரி அதோட பிரபலமாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். வருங்காலத்தில் அந்த 22ஆம் தேதியை குறிப்பிட்டு ராமர் தினமாக கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ஜனவரி 22ஆம் தேதி ராம ஜென்ம பூமி வந்த நாள் அப்படின்னு கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராமர் கோயில் கட்டணுங்கிறது நம்ம எல்லார் மனசுலையும் இருந்தது. அதுக்கு எவ்வளோ பேர் அடி போட்டாங்க. இப்போ ஐயா பராசரன்லாம் செருப்பை கழட்டி வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினார். முன்னாடி அவரை பார்த்து பேசியிருந்தேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வந்திருந்தார். உணர்ச்சி பொங்க பேசினார். ஐயா பராசரன்லாம் இல்லைன்னா இந்த ராமர் ஜென்மபூமி கனவாகவே இருந்திருக்கும், நனவாக இருக்காது. அப்படிப்பட்ட லீகல் ஸ்காலர், ஒரு சட்ட நிபுணர், அவர் ஆர்கியூ பண்ணி இது ராம ஜென்மபூமி இல்லைன்னா எது ராம ஜென்மபூமின்னு சுப்ரீம் கோர்ட்டை திகைக்க வச்சவர். அப்படிப்பட்ட சேவை, மகத்தான சேவை பராசரன் போன்ற சீனியர்கள், அசோக் சிங்கல் இறந்து போன இந்து மத தலைவர், அப்புறம் நம்ம சங்கராச்சாரியார்கள், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பலனை தான் இப்போ அனுபவிக்க போகிறோம் ராம ஜென்மபூமி கோயில் வடிவில். சார் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.